திறந்து வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது அண்ணாவுடைய சிலை, மார்பளவு சிலையை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதனை தொடர்ந்து 2004 தலைவர் அவர்கள் நீங்கள் காஞ்சிபுரத்திலே கழக கொடியேற்றி வைத்தீர்கள். 96 கலைஞர் அவர்கள் கட்டடத்தை திறந்து வைத்த போது சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றோம். 2004 நீங்கள் கழக கொடியேற்றி கல்வெட்டு அமைத்த பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றோம். அதனை தொடர்ந்து 2019 காஞ்சிபுரத்திலே தலைவர் கலைஞருடைய முழு உருவ சிலையும் பேரறிஞர் அண்ணாவுடைய முழு உருவ சிலையும் கலைஞர் பவளவிழா மாளிகையிலே தாங்கள் திறந்து வைத்த போது நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு இங்கே காஞ்சிபுரத்திலே 2025ஆம் ஆண்டு இன்றைக்கு தாங்கள் திறந்து வைக்கின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மகத்தான வெற்றியை சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் பெற்றுத்தரப் போகிறீர்கள் என்பதற்கு இது ஒரு அச்சாரமாக இருக்கும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஓரணியில் திரட்டி தமிழ்நாட்டை தலைநிமிர செய்கின்ற வகையில பல அற்புதமான சாதனைகளை நிகழ்த்தி இந்த பாசிச ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்கின்ற ஒரு போராளியாக விளங்குகின்ற நம்முடைய திராவிட நாயகர் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் இந்த கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் அமைந்திருக்கின்ற KTS மணி மாளிகையை திறந்து வைப்பதோடு கலைஞருடைய மார்பளவு சிலையையும் திறந்து வைக்க வேண்டும். காஞ்சிபுரத்திலே 2 முழு உருவ சிலைகளையும் அதை போலவே 2 மார்பளவு சிலையும் இருக்கின்ற பெருமை மாவட்ட கழக கட்டடம். அது இன்றைக்கு இது மாவட்ட கழகம். ஆக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தாங்கள் துவக்கி வைக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க தலைவர் தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள், திராவிட நாயகர் அவர்கள். அது காட்டலையா? நன்றி 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 தலைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி.